விழுப்புரம் அருகே உள்ள காணையில் இயற்கை சூழலை பாதுகாக்கும் வகையிலும் 100 கிலோ அளவில் நவதானியங்களை கொண்டு 10 அடி உயரத்தில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலை அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா இந்தியா முழுவதும் வெகு விமரிசையாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காகிதக்கூழ் விநாயகர் சிலைகள், களிமண்ணால் செய்யப்படும் விநாயகர் என பல்வேறு வடிவிலான விநாயகர் சிலைகள் வைத்து கொண்டாடி வருகின்றனர். வீடுகளிலும் களிமண்ணால் சிலைகள் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விழுப்புரம் அருகே உள்ள காணையில் நவதானியங்களான கம்பு, கேழ்வரகு, பெரும்பயிர், மொச்சை, துவரம்பருப்பு, பாதாம், மிளகு, கொண்டக்கடலை, பச்சை பயிறு, மக்காச்சோளம் கொண்டு காகிதக்கூழ் விநாயகர் சிலை மீது 10 நாட்களாக ஒட்டி விநாயகர் சிலை தயார் செய்து கிராம மக்கள் இன்று கோலாகலமாக வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நவதானியம் கொண்டு விநாயகர் செய்வதற்கான காரணம் என்னவென்றால், தங்கள் பகுதியில் விவசாயம் செழிக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வகையிலும் 100 கிலோ நவதானியங்களால் உருவாக்கப்பட்டதுதான் காரணம் என்று கூறுகிறார்கள் பொதுமக்கள். இந்த 10 அடி உயர விநாயகர் சிலை அனைவரின் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. இயற்கை சூழலை பாதிக்காத வகையில் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் நவதானியங்களை கொண்டு விநாயகர் சிலை தயாரிக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுவது என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நவதானிய விநாயகர் சிலை 5வது ஆண்டாக வைத்து வழிபாடு செய்து வருகிறோம் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் காணை கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எப்பயுமே இது 100 அடி பிள்ளையார் நாங்கள் வச்சுருக்கோம். நவதானியத்திலே வச்சுருக்கோம். இந்த நவதானியம் நாங்கள் எதுக்கு வைக்கிறோன்னா, எங்கள் ஊரில் விவசாயம் நல்லபடியாக விளையணுன்றதுக்காக தான். இது நாங்கள் கடலில் கூட எடுத்துகிட்டு போய் கரைக்க மாட்டோம். எங்கள் ஊர் ஏரியில் தான் கொண்டு போய் கரைப்போம் நாங்கள். ஏன்னா ஏரியில் கரைச்சோம்னா நாங்கள் எல்லாமே விவசாயம் தான் இங்கே இருக்கிறோங்க. விவசாயம் நல்லா விளையுன்றதுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். எப்பயுமே நாங்கள் இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இதுக்கப்புறமும் இந்தமாதிரி நவதானியத்தில் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு தான் நாங்கள் இருக்கோம், பண்ணுவோம். இதுல எள்ளு, நெல், கொள்ளு, தேனை, தோரம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லா நவதானியமும் ஒரு 100க்கு மேல நவதானியங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஒட்டியிருக்கோம். பசங்களை தான் ரொம்ப பகல் நைட்டு எல்லாமே கண்ணு முடிச்சு ஒட்டினானுங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பசங்களுக்கு. அதேமாரி வருஷம் இதுமாரி கும்பலாக இருந்து எல்லாரும் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம்.